இந்த ஐபிஎல் சீசன்ல வரிசையா தோல்விகளை சந்திச்சுட்டு வராங்க சிஎஸ்கே. 8 மேட்சஸ்ல ஆடி சிஎஸ்கே 2 மேட்ச்ல மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்ச்ல தோத்துருக்காங்க. இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4 புள்ளிகளோட 10வது இடத்துல இருக்காங்க சிஎஸ்கே. இதனால அவங்க பிளே ஆஃப்க்கு போவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. முதல் 4 இடங்கள் பிடிக்கிற டீமே பிளே ஆஃப்க்கு போக முடியும். இப்போ எல்லா டீம்ஸுமே 7 மேட்சஸ்க்கு மேலே விளையாண்டாங்க. இதன் மூலமா ஐபிஎல் உடைய முதல் பாதி முடிஞ்சிருக்கு. இப்படி இருக்க கிளைமேக்ஸை நோக்கி ஐபிஎல் போயிட்டு இருக்கு. ஒரு டீம் பிளே ஆஃப் போகணும்னா குறைஞ்சபட்சம் 8 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்கணும். ஆனால் சிஎஸ்கே டீம் வெறும் 2 மேட்சஸ்ல மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் சிஎஸ்கேவுக்கு 6 மேட்சஸ் செஞ்சிருக்கு. இதனால மீதம் இருக்கிற 6 மேட்சஸ்ல ஜெயிச்சா மட்டுமே பிளே ஆஃப் சான்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை சிஎஸ்கேவால் தக்க வைக்க முடியும். இதன் மூலமா வர எல்லா மேட்சஸுமே சிஎஸ்கேவுக்கு வாழ்வா சாவான்ற ஒரு கட்டமாக தான் இருக்க போகுது. அடுத்த 3 மேட்சஸ் சிஎஸ்கேவுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். வேற வெள்ளிக்கிழமை சிஎஸ்கேவும் எஸ்ஆர்எச் மோத போகிறாங்க. அதுக்கப்புறமா ஏப்ரல் 30ஆம் தேதி பஞ்சாப் கிங்ஸோட மோதுவாங்க. இந்த 2 மேட்சஸும் சென்னையில் தான் நடக்குது. அதுக்கப்புறமா மே 3ஆம் தேதி பெங்களூரில் ஆர்சிபி டீமை ஃபேஸ் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே. இந்த 3 மேட்சஸ்லுமே சிஎஸ்கே ஜெயிக்க முயற்சி செய்யணும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். சிஎஸ்கே டீம் போல தான் ராஜஸ்தான் ராயல்ஸ், எஸ்ஆர்எச் ஆகிய டீம்ஸுமே 4 புள்ளிகளோட 8 மற்றும் 9வது இடத்துல இருக்காங்க. இப்போ சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணும்னா இன்னொரு விஷயம் நடக்கணும். அதாவது இப்போ புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிச்சிருக்கிற டீம் எஞ்சிருக்கிற மேட்சஸ்லுமே ஜெயிக்கணும். முதல் 2 இடங்கள் பிடிக்கிற டீம் எவ்வளோ அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கீழ் வரிசையில் இருக்கிற டீம் குறைஞ்ச மேட்சஸில் கூட ஜெயிச்சா பிளே ஆஃப்க்கு போக முடியும். உதாரணத்துக்கு குஜராத்தும் டெல்லியும் 20 புள்ளிகளை வாங்கினா சிஎஸ்கே டீம் 12 அல்லது 14 புள்ளிகள் பெற்றா போதும் அப்படின்ற நிலைமை வரும். இப்போ மீதம் இருக்கிற 6 மேட்சஸ்லுமே சிஎஸ்கே ஜெயிச்சா அவங்களுக்கு ஒரு 16 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் 5 டீம்ஸ் ஏற்கனவே 10 புள்ளிகளை வாங்கியிருக்கிறதாலும் இன்னும் குறைஞ்சது 6 மேட்சஸில் விளையாட போகிறதாலும் 16 புள்ளிகள் சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதி பெற போதுமானதாக இருக்காது. மீதமுள்ள 6 மேட்சஸில் சிஎஸ்கே அதிக ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி டீம்ஸில் ஏதாவது ஒரு டீம் அடுத்தடுத்த எல்லா மேட்சஸ்லுமே தோத்து மற்ற 5லேருந்து 9 இடங்களில் இருக்கிற டீம்ஸ் தொடர்ச்சியாக வெற்றிகளை பதிவு செய்யாமல் சில தோல்விகளை பதிவு செஞ்சால் சிஎஸ்கே டீமுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். அதாவது டாப் 2 இடங்களில் இருக்கிற டீம்ஸ்க்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே தவிர்த்து மீதம் இருக்கிற 7 டீம்ஸ் 16 புள்ளிகளை எடுக்காமல் போனால் சிஎஸ்கே பிளே ஆஃப் போக சாதகமாக இருக்க போகுது. ஆனால் அதுக்கு எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், சிஎஸ்கே மீதம் இருக்கிற எல்லா மேட்சஸ்லையும் ஜெயிக்கணும். அதுக்கு சிஎஸ்கே பண்ண வேண்டிய முதல் விஷயம் பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மற்ற டீம்ஸ்லாம் பவர் பிளேலேயே ஒரு 50 ரன்ஸ் மேலே அடிக்கிறாங்க. ஆனால் சிஎஸ்கே அதை தாண்டவே மாட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் மிடில் ஆர்டர். ஒவ்வொரு டீமுடைய மிடில் ஆர்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. சில விக்கெட்ஸ் வரிசையாக விழுந்தாலும் கூட ரன் ரேட் குறைய மாட்டேங்குது. ஆனால் சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம், 1-2 விக்கெட் விழுந்தாலும் கூட அப்படியே மிடில் ஆர்டர் சுத்தப்பிடுறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் சரி செஞ்சு சிஎஸ்கே மீதம் இருக்கிற 6 மேட்சஸில் ஜெயிச்சா அந்த பிளே ஆஃப்ன்ற ஒரு வாய்ப்பை தக்க வைக்க முடியும். ஸோ இதையெல்லாம் மீறி சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுமா போகாதா, அந்த மிராக்கல் நடக்குமா நடக்காதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.